पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 14th சாப்டருக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். குணத்திரய விபாக யோகம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 19வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். 19வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் ஆரம்பிக்குது. நாண்யம் குணேபிய கர்த்தாரம் யதா திரஷ்டானுபஷ்யதி குணேபியஸ்ச பரம் வேதி மத்பாவம் சோதிகச்சதி. நாண்யம் குணேபிய கர்த்தாரம் யதா திரஷ்டானுபஷ்யதி குணேபியஸ்ச பரம் வேதி மத்பாவம் சோதிகச்சதி. ஒரு இந்த இதுவரைக்கும் படித்த வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியங்கள் நடந்தாலும் மொத்தம் 24 தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். மாயையிலிருந்து உண்டானது தான் இந்த என்டையர் சிருஷ்டியும் இந்த தேகங்களும். மொத்தம் 23 தத்துவங்கள் மாயையிலிருந்து வெளிவந்தது. அப்போ மொத்தம் 24 தத்துவங்கள். இதுக்கு அந்நியமாக யார் இருக்கா? க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடிய அறிபவன் நான் இருக்கேன். அப்போ இந்த 2 தத்துவம், ஒன்று திரஷ்டா பார்க்கின்றவன், இன்னொன்று திருஷ்யம் பார்க்கப்படும் வஸ்து. அப்போ யார் காரியம் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தாவாக இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரகிருதி. 3 குணங்களுடைய பிரகிருதி தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் செய்கின்றது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களை பற்றின விசாரம் பண்ண 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 ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிக்குது. 3:27 பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுது. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. பிரகிருதி தான் பார்த்தீங்கன்னா பிரகிருதியோட 3 குணங்கள் தான் எல்லா கருமங்களையும் செய்கிறது. ஒரு சின்ன அசைவு இந்த உலகத்தில் எங்கேயாவது நடக்குதுன்னா ஒரு சின்ன அசைவுக்கு பின்னாடியும் இந்த 3 குணங்கள் தான் காரணம். என்னோட தேகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அசைவு, ஏதாவது சலனம் நடக்குது அப்படின்னா அது மனசுலையோ புத்தியிலையோ இந்திரியங்கள்லையோ இந்த தேகத்திலையோ, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களோட காரியம்தான். குணங்கள் தான் எல்லா கர்மங்களையும், கர்மாணி சர்வசக எல்லா கர்மங்களையும் செய்கின்றன.
ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புரியாம சாஸ்திரம் படிக்காதவங்க இப்ப மெதுவா படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப மெதுவா ஒவ்வொன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். காலையில இருந்து என்ன குணம் போயிட்டு இருக்கு, என்ன குணம் போயிட்டு இருக்கு, என்னோட பாடியில என்ன கர்மம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கர்மத்துக்கு எது காரணம். இப்ப உட்காந்து பாடம் படிக்கிறோம். இப்ப சத்துவ குண காரியம் போயிட்டு இருக்கு. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சில பேருக்கு என்ன ஆகும், கிளாஸ்ல உட்கார்ந்துருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா மனசு வேற எங்கேயோ சலனமா இருக்கும், விக்ஷேபத்தை அடையுதா, இல்ல ஏகாகிர சித்தத்தோட பாடத்தை கேட்குதா. இப்பயே நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் நம்மளே பார்க்கலாம். தேகம் சத்துவ குணமா இருக்கும், இந்திரியம் பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணமா இருக்கும், மனசு பாத்தீங்கன்னா ரஜோ குணமா வேற ஏதாவது சிந்தனை பண்ணிட்டு இருக்கும். இந்த புத்தி தமோ குணத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணும், சரியா கிரகணம் பண்ணாம புரிதல் இல்லாம இருக்கும். சில பேருக்கு என்ன இருக்கும், புத்தி நல்ல சத்துவ குணத்துல இருக்கும், நல்லா புரியும். அதே மாதிரி இந்திரியங்களும் பாத்தீங்க அப்படின்னா ரஜோ குணத்துல இருக்கும், இந்திரியம் இங்க அங்க ஓடிட்டு இருக்கு. மனசு பாத்தீங்கன்னா சாந்தமா சத்துவ குணத்துல இருக்கும். தேகம் பாத்தீங்கன்னா ஏதாவது மெடிசின் எடுத்துட்டு ரொம்ப தமோ குணத்துல இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ரஜோ குணம், தமோ குணம், சத்துவ குணம் போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், புத்தியில என்ன குணம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும், மனசுல என்ன குணம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இந்த அகங்கார தத்துவம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப ரஜோ குணத்தோட இருக்கா, இல்ல தமோ குணத்தோட இருக்கா, இல்ல சத்துவ குணத்தோட இருக்கா. இந்த தேகம் பாத்தீங்கன்னா எந்த விதமா இருக்கு அப்படின்னு வெளியில இருக்கிற உலகம் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம், கோயில்ல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, ரஜோகுணம் போயிட்டு இருக்கா, சத்துவகுணம் போயிட்டு இருக்கா, இல்ல தமோகுணிகளா இருக்காங்களா எல்லாம். அப்ப இந்த காரியங்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன 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 அம்சத்துலயும், ஒரு பூவை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து அது சத்துவ குணமா இருக்கா, ரஜோ குணமா இருக்கா, தமோ குணமா இருக்கா. வெளியில ஒரு காத்து இருக்கு, பிளசண்டா இருக்கு, சுகம் கொடுக்குது. இந்த காத்து பாத்தீங்கன்னா நல்ல பிரசன்னமா மனசை வச்சிருக்கு, அப்போ சத்துவ குணமா இருக்கு இந்த காத்து. சில சமயம் காத்து பாத்தீங்க அப்படின்னா ஊட்டிலாம் போயிட்டீங்க அப்படின்னா தமோ குணமான காத்து. ஊட்டி கிளைமேட்ல பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறதுக்கே மனசே வராது. அப்ப அது பாத்தீங்க அப்படின்னா தமோ குணம். இதே ஹிமாலயாஸ் போயிட்டீங்கன்னா காலையில வேக்கப் ஆயிடும். அப்ப அங்க அடிக்கிற காத்து பாத்தீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா நல்ல காத்தா இருக்கு, சத்துவ குணம். கடலோர பகுதியில பாத்தீங்கன்னா நல்ல பிரசன்னமா இருக்கும், காலையிலேயே வேக்கப் ஆயிடும், ரொம்ப ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆயிடும், அது பாத்தீங்கன்னா சத்துவ குணம். கடற்கரை ஓரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா மனசு சஞ்சலிக்கும், அலையோட இதனால ரஜோகுணம். இது மாதிரி தாமிரபரணி நதியை குடிச்சிங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா சத்துவ குணம் போய் ரஜோகுணம் வந்துடும், எதையாவது யாரையா அடிக்கலாமா அப்படின்னு தோணும். காவிரி தண்ணியை குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், கங்கா தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன தண்ணியில இருந்து, காத்துல இருந்து, மனிதர்கள்ல இருந்து, நம்ம உடம்புல இருந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கு. லிங்கங்கள் சொல்லியாச்சு, 3 குணத்தோட லிங்கம் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த டேபிளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி மெஷர் பண்ண 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 உங்களுக்கு உள்ளார ஒரு எண்ணம் வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிறவனா நீங்க ஆயிடுவீங்க, மெஷர் பண்றவனா நீங்க ஆயிடுவீங்க. யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா 3 குணங்கள் தாங்க பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக ஆரம்பிச்சிடும். அப்ப அப்படி பண்றதுனால என்னது, இங்க அதான் லாஸ்ட் இந்த 19வது ஸ்லோகத்தை சொல்லுது, ந அந்நியம் குணேபியக கர்த்தாரம், குணங்களுக்கு வேறாக வேறு ஒரு கர்த்தா இல்லை. அப்ப குணங்களுக்கு வேற ஒரு கர்த்தா இல்லைன்னா என்ன அர்த்தம், குணங்கள் மட்டும்தான் கர்த்தா, குணங்களுக்கு அந்நியமா வேற ஒரு கர்த்தா இல்லவே இல்லை. உலகம் ஏதோ போயிட்டு இருக்கு, தமோ குணம் போயிட்டு இருக்கு, ரஜோகுணம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சத்துவ குணம் ரொம்ப கம்மியா வேற எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. அப்ப இந்த குணங்கள் பாத்தீங்கன்னா விதமா பாத்தீங்கன்னா செயல் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு, சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப குணங்கள் தான் பண்ணுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா யதா திரஷ்டானு பஷ்யதி, எப்பொழுது பாத்தீங்கன்னா திரஷ்டாவானவன் யாரு, நான் பார்க்கிறவன் இருக்கல பாப்பான். இந்த பாப்பான் என்ன பண்றான், அனுபஷ்யதி தொடர்ந்து பார்க்கிறானோ. தொடர்ந்துனா என்ன அர்த்தம், குருநாதர் பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் பண்ணி வைக்கிறார், நீங்க சிரவணம் பண்றீங்க. இப்ப இந்த நாலேஜ் பாத்தீங்கன்னா மெதுவா 3 குணங்களோட காரியங்கள் தெரியுது. திரும்ப 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 எடுத்து பார்க்கணும், சத்துவம் என்ன பண்ணும், ரஜோ என்ன பண்ணும், தமஸ் என்ன பண்ணும். இந்த அடையாளங்களை பாத்தீங்கன்னா இந்த 18 ஸ்லோகங்கள் வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணி நல்லா பார்க்க ஆரம்பிச்சிடான், தொடர்ந்து பார்க்கிறது.
தொடர்ந்து பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்? எங்கெங்கெல்லாம் போறோமோ, எப்பப்பெல்லாம் இருக்கோ எல்லா காலங்கள்லயும் தொடர்ந்து பார்க்கறது தான் வேலை. இந்த பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக 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 என்ன ஆயிடும்? நானும் அதுவும் வேற அப்படின்ற ஒரு செப்பரேஷன் நமக்கு நல்லா வந்துடும். அப்போ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குணேபியஸ்ச பரம் வேதி, நீங்க பார்க்கறதுல நல்ல நிபுணத்துவம் வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு என்ன ஆகும்? பார்க்கிறவன் வேற, பார்க்கப்படும் வஸ்து வேற, திரஷ்டா திருஷ்யம் வேறன்னு தெரிஞ்சு குணேபியஸ்ச பரம் வேதி, குணங்களுக்கு வேறாக வந்து பாத்தீங்கன்னா மேலான அந்த திரஷ்டான்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரஜன் இருக்கான். யாரு? பரமாத்மா. அவன்தான் நானா இருக்கேன். பரமாத்மா எங்க இருக்கார்? இந்த தேகத்துக்குள்ளாரையே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஜீவாத்மா யாரு? இந்த உபாதிகளோட சேர்ந்தீங்கன்னா ஜீவாத்மா. இந்த உபாதிகளோட சேராம, இந்த தேகம் முதலியவற்றோடு சேராம ஆப்ஜெக்டா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஒரிஜினல் திரஷ்டாவாயிடுவீங்க. எப்பெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இதோட சிங்க் ஆகிறோமோ, க்ஷேத்திரத்தோட க்ஷேத்திரஜன் சிங்க் ஆகிறானோ அப்பெல்லாம் சம்சாரி. எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்க் ஆகாம ஜெல் ஆகாம பிரிஞ்சு நிக்கிறானோ, பார்க்கிறானோ, அப்ப அவன் பிரம்மம் ஆயிடுறான். அப்ப இந்த குணங்களுக்கு வேறாக குணேபியஸ்ச பரம் வேதி, குணங்களுக்கு வேறாக பரமா மேலானதா இருக்கக்கூடிய தன்னை எவன் அறிகிறானோ, அந்த தான் பகவான் தான் க்ஷேத்திரஜன் தான் என்று அறிகிறானோ அவன் என்ன ஆகிறான்? மத்பாவம் சோ அதிகச்சதி. என்னுடைய தன்மையை, பகவானோட தன்மை எனது திரஷ்டா, வேற எதுவும் இல்ல, சைத்தன்யம், பார்ப்பவர். சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு கூட்டா, ஒரே ஒரு திரஷ்டா மட்டும்தான் இருக்கார். எல்லா பூத்தங்கள்லையும் எல்லா ஜீவராசிகளையும் ரகசியமா ஹிருதயத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்ப அவருடைய சுபாவம் என்னது? சைத்தன்யம், பிரம்ம ஸ்வரூபம். அப்ப இவன் எப்போ வந்து குணங்களை எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு வெறுமனே திரஷ்டால நிக்கிறானோ அப்ப இவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பிரம்ம பாவத்தை அவன் அடைகின்றான் அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாய்ஸ். உங்க வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் போங்க, எவ்வளோ கிரந்தங்கள் வேணாலும் படிங்க, இதை படிக்கிறது அதை படிக்கிறதுன்னு, ஒரே ஒரு சாதனம் தான், மற்றதெல்லாம் இதுக்கு கீழே இருக்கிறது தான். இதை பண்றதுக்காகத்தான் திரஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு பார்க்கறதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரசங்கியான தியானம் அப்படின்னு பேரு. யோக சாஸ்திரத்துல நேத்தி நேத்தி, இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு நேத்தி பண்றது இல்ல அப்படின்னா இது வேற நான் வேற அப்படின்னு விவேகம் பண்றது, விவேக கியாதி அப்படின்னு பேரு, அந்நியதா கியாத்தின்னு பேரு, பரம் பிரசங்கியானம்னு பேரு. ஏக்கமேவ தரிசனம் கியாத்திரேவ தரிசனம். ஒரே ஒரு யோக பாஷ்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரத்தோட வியாச பாஷ்யத்துல வந்து வியாசர் சொல்றார் ஏக்கமேவ தரிசனம், ஒன்னே ஒண்ணுதான்ப்பா தரிசனம். என்ன தரிசனம் அப்படின்னா கியாத்திரேவ தரிசனம். கியாத்தின்னு அர்த்தம் பிரிச்சு பார்க்கறது. திரஷ்டா வேற திருஷ்யம் வேற, திரஷ்டா வேற திருஷ்யம் வேற, இந்த மட்டும்தான் தரிசனம், வேற எந்த தரிசனமும் இல்லை, இது மட்டும்தான் தரிசனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த காரியம். அப்ப மற்றதெல்லாம் கர்மயோகமா இருக்கட்டும், இல்ல நம்ம பண்ற உபாசனைகளா இருக்கட்டும், இல்ல ஆராதனைகளா இருக்கட்டும், இல்ல சொசைட்டில போய் நம்ம பண்ற கர்மயோகமா இருக்கட்டும், இது எல்லாம் எதுக்காகனா இந்த எல்லாத்தையும் நிஷ்காமமா பண்ண சொல்றது எதுக்காக அப்படின்னா உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றதுக்கான ஒரு சாமர்த்தியத்தை உண்டு பண்றதுதான். அப்ப பிரதான சாதனை வேதாந்தத்துல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதான சாதனை அனுபஷ்யத், தொடர்ந்து பார்த்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் குணத்தோட காரியம். நான் பண்ணவில்லை நான் பண்ணவில்லை. 3:27 வந்து சொல்லுது அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. சிங்காயி இருக்கிறவன் என்ன பண்றான்? நான் கர்த்தா நான் கர்த்தா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். இதே வந்து பாத்தீங்கன்னா 3:28 சொல்லும்போது சொல்லுது குணா குணேஷு வர்த்தந்த இதிவத் மத்வா ந சஜ்ஜதே தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாகஷா விபாகையோஹோ. விபாகம் பண்றான். தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான்? இப்ப நம்ம தத்துவத்தை அறிந்தவன் தான், யாரையோன்னு பார்க்காதீங்க. எங்கேயோ இமயமலையில உட்கார்ந்துட்டு அப்படிலாம். இப்ப நமக்கு இப்ப படிச்சிருக்கோம்ல, 14வது சாப்டர் படிச்சு முடிச்சிருக்கோம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிங்கங்கள் தெரியும், குணத்தோட லிங்கங்கள் தெரியும், தத்துவத்தை தெரிஞ்சிருக்கோம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சிங்க் ஆகாம
குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. இந்த மொத்த உலகமும் குணங்கள், இந்த தேகமும் குணங்களோட காரியம், 3 குணங்கள்ல இருந்து உண்டானது. இதுல 3 குணங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? சதா சலிச்சுக்கிட்டே இருக்கு, சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் கிரியான்னு நம்ம சொல்றோம். அப்ப எந்த ஒரு செயலா இருந்தாலும் குணங்களோட அசைவு தான். நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு தத்துவ வித்து என்ன பண்றான்? தத்துவத்தை அறிந்தவன் இதோடு எந்த ஒரு ஒட்டுதலும் இல்லாமல் இருக்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3:28 சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 வந்து பாத்தீங்கன்னா 19:20, 13 19:20, 13வது சாப்டர்ல 19:20 வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யநாதி உபவபி விகாரான்ச்ச குணான்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். 13வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதிம் புருஷம் செய்வ, பிரகிருதியும், பிரகிருதினா திருஷ்யமும் திரஷ்டாவும் அனாதி, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அனாதியில இருந்து வர்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா விகாரான்ச்ச குணான்ச்சைவ, இந்த விகாரங்கள் அப்படின்னு இருக்கே, என்ன விகாரங்கள்? ராகம் துவேஷம், இதெல்லாம் விகாரங்கள்னு பேரு. எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் விகாரம். அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குணங்களிலிருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாயிற்று. எல்லா குணங்களும் பிரகிருதியிலிருந்து உண்டாயிற்று அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் 13 சொல்லுது, காரிய கரண கர்த்திருத்துவே பிரகிருதி ஹேத்து பிரகிருதி ரோச்சியதே. இந்த எல்லா காரியங்களும், இந்த தேகமா இருக்கட்டும் காரியம், இந்த ஜெகத்தா இருக்கட்டும் காரியம், இந்த கரணம்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள், இது எல்லாத்தையும் யாரு பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி தான் இதை எல்லாத்தையும் பண்றதுக்கான காரணம். புருஷன் என்ன பண்றான்? புருஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் பார்க்கிறவன், போக்தா, சுகதுக்க போக்தாவா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமா இருக்கிறவன் இந்த சைத்தன்யம் புருஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன் பார்ப்பவன் பார்ப்பவன்லயே இருக்கிறது. பகவான் எப்படி இருக்கார்? நம்ம பார்க்கிறவன். பகவான் என்ன இருக்கார்? பகவானும் பார்க்கிறவனாதான் இருக்கார். 9வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம் சொல்லுது, மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஹேத்து நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். என்னுடைய சந்நிதியில, அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசமா பார்த்துக்கிட்டு இருக்கார். சாமியோட சந்நிதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயான்ற பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா சூயத்தே சச்சராச்சரம், இந்த மொத்த லோகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றது இந்த பிரகிருதி தான் செய்கின்றது. ஹேத்து அனேன ஹேத்துனா கௌந்தேய, இந்த மாயையிலிருந்து உண்டான காரணத்தினால இது எல்லாம் திரிகுணங்கள். நம்ம பார்க்கறது எல்லாம் நான தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் 3 குணங்களான மாயை தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காரணத்தினால் இந்த எல்லாத்திலையும் 3 குணங்கள் இருக்கிறதுனால ஜெகத் விபரிவர்த்ததே, ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா செயல் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, காரியம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவானும் பார்ப்பவர், நம்மளும் என்னவா இருக்கிறோம்? பார்ப்பவனா இருந்தோம் அப்படின்னா நம்ம அவருடைய தன்மையை அடையலாம். இதான் உபதேசம். 20வது ஸ்லோகம் வருது, குணான் ஏதான் அதீத்யத்ரீன் தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைர் விமுக்தோ மிருதமஷ்ணுதே குணே குணானேதான் அதீத்யத்ரீன் தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைர் விமுக்தோ மிருதமஷ்ணுதே. குணானு ஏதானு குணானு பிரகிருதி சம்பவான் தேக சம்பவான் ஏதானு குணான் ஏதானு த்ரீனு குணான் எல்லாம் சமுத்பவான். தேக சமுத்பவான் அப்படின்னா தேகம் உண்டாவதற்கு காரணமான, தேகம் எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியம்னு பேர். இப்ப நம்ம பார்த்தோம், காரிய கரண கர்த்திருத்வே ஹேத்து பிரகிருதி ருச்சியதே 13:20 சொல்லியிருக்கு. இந்த தேகம் உண்டாகிறதுக்கு எது காரணம்? 3 குணங்கள். அப்ப தேக சமுத்பவான் அப்படின்னா தேகம் உண்டாவதற்கு காரணமா இருக்கிற ஏத்தான், இந்த 3 குணான், இந்த 3 குணங்களை தேகி, தேகத்தில் இருக்கக்கூடிய தேகி, தேகத்தில் இருந்தா தேகின்னு பேரு,
நம்ம தான். இந்த தேகின்னு சொல்லக்கூடிய பார்ப்பவன், க்ஷேத்திரஞன், இவன் என்ன பண்றான், இதோட எதுலையுமே அட்டாச் ஆகாம இது வேற நான் வேற அப்படின்னு அதீத்திய இந்த 3 குணங்களையும் கடந்து சென்று, அதீத்திய அப்படின்னா அதிவர்த்தத்தை, தன்னல்ல எல்லாத்தையும் 3 குணங்களையும் இந்த தேகத்தையும் பார்க்கிறவனா பார்க்கிறது, ஆப்ஜெக்டாவே பார்க்கிறது எல்லாத்தையும். நான் இல்லை, நான் இல்லை, இது நான் இல்லை, நான் பார்க்கிறவன், நான் பார்க்கிறவன், சதா பார்க்கிறவன்லையே நின்னு அப்படின்னா இதை கடந்து போயிடலாம். இந்த தேகாதிகளை எல்லாத்தையும் கடந்து போய் அதீத்திய கடந்து போன என்ன லாபம் சுவாமி கிடைக்கும் அப்படின்னா, ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைஹி, ஜென்மம் துக்கம், மரணம் துக்கம், அதே மாதிரி அயோத்திக அவஸ்தா துக்கம், இது எல்லா துக்கங்கள்ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைஹி, எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபட்டவனாக. அப்ப எதையும் பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு வரணும். எல்லாத்தையும் பார்க்கிற சாமர்த்தியம் வரும்போது ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கணும் சாமியான பெயின் இருக்கே, அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்பவுமே மேலே ஏறிட்டு கீழே பார்க்கணும். இப்ப விஷயங்களை பார்க்குறோம், விஷயம் நமக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. உணர்ச்சி வசப்படாம பார்த்தீங்கன்னா விஷயம் எது நடந்தாலும் ஏதோ நடக்கட்டும், எல்லாம் மாயையோட காரியம் அப்படின்ட்டு அபிப்பிராயம் இல்லாம உதாசீனா இருந்தீங்கன்னா வெளியில எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்கலாம். அதே மாதிரி எங்க இருந்து பாக்குறீங்க, விஷயங்களை இந்திரியங்கள்ல இருந்து பாக்குறீங்க. அதே மாதிரி இந்திரியங்களை பார்க்கணும்னா இந்திரியத்திலிருந்தே இந்திரியத்தை பார்த்தீங்கன்னா உங்களால அது சாமர்த்தியம் வராது. அப்ப என்ன பண்ணணும், மனசுல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். புத்தியில நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு நின்னுக்கிட்டு மனசை பார்க்கணும். அதுக்கப்புறம் பிராணன்ல நின்னுக்கிட்டு இந்த புத்தியை பார்க்கணும். அதுக்கப்புறம் சொரூபத்துல நின்னுக்கிட்டு இந்த மாயையை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திரிகுணத்தையும் பார்க்க முடியும். அப்ப மேல மேல எழும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டா மாறும். இல்லை அப்படின்னா நம்ம எதுல நிக்கிறோமோ அதுலயே நின்றுட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, தேகத்திலேயே நின்றுட்டு தேகத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, அப்ப தேகத்தோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு ஃபீல் ஆயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப இதுக்காக தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனைகள் வந்து எதுக்காக வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல மேல ஏறுறதுக்காக. இதுக்கு எனக்கு நான் இப்ப எங்க நிக்கிறேனோ அதுக்கு மேல ஸ்டெப்ல ஏறி நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு பிரம்மேதி உபாசீத, மனோ பிரம்மேதி உபாசீத, பிராண பிரம்மேதி உபாசீத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்பா மேல ஏறி உபாசனை அதுலயே நின்று அபியாசம் பண்றது. இப்ப நீங்களும் நானும் எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்துல நிக்கிறோம். அப்ப தேகத்துல நின்றுகிட்டு ஆப்ஜெக்ட் பண்ணுங்க. தேகத்துல எது நடந்தாலும் அது ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. தேகத்திலேயே நின்றுகிட்டு தலைவலியை நான் பார்க்கிறேன் அப்படின்னா தலைவலிக்கு தான் செய்யும். ஏன்னா நான் நிக்கிற என்னோட இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேகத்துல இருக்கு, வலிக்க தான் செய்யும். பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிபுணத்துவம் வரல அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனையை பலப்படுத்தணும். தேகத்துல இருக்கிறத மெதுவா மானசத்தை வந்து அதிகப்படுத்தணும். மனசுல இருந்து 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 பண்ணினீங்க அப்படின்னா மனசு எப்ப பிரதான தன்மைக்கு வந்துருதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன தேகம் மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஆயிடும். இதுல எது நடந்தாலும் உங்களை பாதிக்காது. எப்ப நீங்க பிராணன்ல நின்று பார்க்க, பிராணன்லயே இருந்து 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 அது அபியாசத்தை பண்ண 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 அகம் பிராணம், நான் தான் பிராணனா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ண 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 அகங்கிரக உபாசனை பண்ணும்போது மனசு ஆப்ஜெக்ட் ஆயிடும். மனசுல எது நடந்தாலும் அதை வந்து நம்ம கேர் பண்ணாம இருக்க முடியும். அதுக்கப்புறம் சொரூபத்துல போய் நின்றுட்டு தான் அப்படின்னு நின்றுட்டு மற்றது எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். இதுதான் வந்து பிரக்கிரியா வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க மேல மேல ஏற கீழே இருக்கிறது எல்லாத்துலயும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களை என்ன பண்ணாது, பாதிக்காது. அப்ப தேகத்தை கடந்து பிராணனுக்கு போயிட்டீங்கன்னாவே சாயுஜ்ய பதவி உங்களுக்கு கிடைச்சிடும். பிராணன்ல நின்னாவே வந்து பாத்தீங்கன்னா வலி இருக்காது, துக்கம் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சொரூபத்துல நின்னோம் அப்படின்னா, பார்க்கிறவன்லயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஜென்மத்தை கடந்துடலாம், மிருத்யுவை கடந்துடலாம், அது அப்புறம் ஜரான்றதை கடக்கலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே தேகத்தை நடக்கிறது. இது நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு நல்லா விபாகம் உண்டாயிடும். அதனால எந்த துக்கங்களும் உண்டாகாமல் துக்கங்களிலிருந்து விடுபட்டவனாக விமுக்தோ அமிர்தமஷ்ணுதே சாகாதவனாக ஆகின்றான்.
சாகாதவன என்ன அர்த்தம்? ஸ்வஸ்தக, தான் தன்னிலையே நிக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேரு. சாகா நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்தம் நானா நிக்கிறது. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? தெருவில் நின்றுட்டு இருக்கோம், இந்த தேகத்துல நின்றுகிட்டு இருக்கோம். அதனாலதான் தேகத்தோட எல்லா ப்ராப்ளம்ஸும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஆயிடுச்சா? இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சியத்தை சொல்லியாச்சு. குணங்களை கடந்து எவன் போறானோ அவன்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தத்தை, சாகா நிலையை அடைகின்றான். நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஹோம்ஒர்க் தான், எல்லாம் ஹோம்ஒர்க் தான், சதா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 21வது ஸ்லோகம் சொல்லுது. கைர்லிங்கை ஸ்ரீ அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச கைர்லிங்கை ஸ்திரீன் குணான் ஏதான் அதீதோ பவதி பிரபோ கிமாச்சாரः கதம் சைதான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் போன ஸ்லோகம் சொன்ன உடனேயே, சுவாமி சொன்ன உடனேயே அர்ஜுனனுக்கு கேள்வி வந்துருச்சு. 3 விதமான கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான். கைர் லிங்கைஹி த்ரீன் குணான் ஏதான் அதிதோ பவதி. இந்த 3 குணங்களை கடந்தவன், ஏத்தானு த்ரீனு குணானு, இந்த 3 குணங்களை அதீதோ, அதீதோனா அதீதக, கடந்து சென்றவன், குணங்களை கடந்து சென்றவன். கைர் லிங்கைஹி பவதி, அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த அடையாளங்கள் இருக்கும்? குணங்களை கடந்து போனவனுக்கு என்ன அடையாளங்கள், சின்னங்கள் இருக்கும்? ஏதாவது இருக்குமே உங்களுக்கு. ஒரு போலீஸ்காரன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஹேர் கட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு மிலிட்ரி பர்சன்னா ஹேர் கட் பார்த்தா தெரிஞ்சிடும். அவன் நடக்கிறத பார்த்தா தெரியும். எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பண்ணுற டியூட்டியை வச்சுக்கிட்டு அவங்கள அடையாளம் பார்க்கலாம். அப்போ குணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா குணங்களால் பாதிக்கப்படாமல் குணங்களை தாண்டி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன அடையாளம்? 1. 2வது கிமாச்சாரக, அவனுடைய ஆச்சரணம், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணுவான், அதான் வந்து பார்த்தீங்கன்னா கிமாச்சாரக. அது மட்டும் இல்ல, கதம் சைத்தான் த்ரீன் குணான் அதிவர்த்ததே, எந்த விதமா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களை எந்த விதமா கடந்து சென்றான், அது தெரிஞ்சதுன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளம். 2வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கிமாச்சாரம், என்ன மாதிரியான ஆச்சரணம், அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும். அப்புறம் 3வது எந்த உபாயத்தை பயன்படுத்தி அவன் குணங்களை கடந்து சென்றான். இந்த 3 கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான். கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரகாஷம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதி. பிரகாஷம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவர்த்தானி காங்க்ஷதி. ஒரு குணாதீதனோட லிங்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணீங்கன்னா கஷ்டமாயிடும். அதனால தான் நான் வந்து முதல்லயே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். நித்திய சத்துவஸ்தக ரொம்ப முக்கியமானது. தமோ குணத்திலிருந்து நம்ம இதை யோசிக்க கூடாது, பார்க்குற சாமர்த்தியம் வராது. ரஜோகுணம் இருந்தாலும் சம்பவம் இல்லை. நல்ல சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆக அதுக்காக தான் யோக சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, நீங்க வெளியில இருக்கிற ரூபத்தை பார்க்கறதுக்கே 70% சத்துவ குணம் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெளியில இருக்கிறது எல்லாம் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டா போகும். நீங்க ஏதாவது ஒன்றுத்துல போய் ஸ்தூலத்துல போய் எஸ்டாப்ளிஷ் ஆயிருங்க. நீங்க ஒவ்வொரு 70, 75, 80, 85, 90, 95ன்னு வரும்போது தான் அந்தந்த தத்துவங்களையே நீங்க என்ன பண்ண முடியும், உள்ளுக்குள்ளார மேல 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 ஏறி ஏறி அந்தந்த தத்துவங்களை நம்ம பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும். அகங்கார தத்துவத்தை பார்க்கணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து சத்துவ குணம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரகிருதியை பார்க்கணும் அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயாவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற இந்த மனசை உண்மையிலேயே பார்க்கணும் அப்படின்னா 98% சத்துவ குணம் இருந்தாதான் முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்தை அதிகப்படுத்த கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகும். சூக்ஷ்ம தத்துவங்களை பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகும். இல்லைன்னா
நம்ம ஸ்தூலத்தையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருப்போம். சூக்ஷ்மத்துக்கு நம்மளால போக முடியாது, மேல மேல ஏற முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குணங்கள் எல்லாத்தையும் 98% சத்துவ குணத்துல வந்து பார்க்கிறவனை பத்தி இங்க சொல்லுது. ஒண்ணு 98% சத்துவ குணத்துல இருந்து பார்க்கலாம், இல்ல அவன் இன்னும் முடியல, அவனோட ப்ராசஸ் இன்னும் லாஸ்ட் இதுல இருக்கான், இல்லைன்னா குணங்களை கடந்து போய் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா சொரூப பிரதிஷ்டை அடைஞ்சு அவன். இந்த 2 பேர் தான் இந்த திரிகுணத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். 98% இருக்கிறவன் பார்க்கலாம், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவன் தானா நின்னவன், அவன் பார்க்கவே மாட்டான். தானா நின்னவனுக்கு கைவல்யம் சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு வந்து குணங்கள் தெரியவே தெரியாது. ஆனா ஒரு ப்ராசஸ் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. மேலே ஏறுவான், கீழே இறங்குவான், சொரூபத்துக்கு போவான், திரும்ப சொரூபத்துல இருந்து கீழே இறங்குவான். அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம் சொல்லுவோம். அவனும் அந்த அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடியதை பண்றவனும் 98% சத்துவகுணம் இருக்கிறவன், அவன் தான் இந்த குணங்களை பார்ப்பான். அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சதா சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆக தான் பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு வரும். அப்போ அதனால இங்க சொல்றாரு பிரகாசம். இங்க யார சொல்லுது? 98% இருக்கிறவன் சத்துவகுணம். பிரகாசம் ச பிரவருத்தியம் ச. பிரகாசம் அப்படின்னா சத்துவகுணம், பிரவருத்தி அப்படின்னா ரஜோகுணம், மோகம் அப்படின்னா மயக்கம், விவேகமின்மை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். இந்த மூணுத்தோட என்னென்ன காரியம் பண்ணுன்னு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இந்த 3 குணங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவருத்தானி சம்பிரவருத்தானி. இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 குணங்கள்ல ரஜோகுணமும் தமோ குணமும் அன்வான்ட். இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் வருமா? கண்டிப்பா வரும். தேகம் இருக்கிற வரைக்கும் இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் 3 குணங்களோட காரியம். அப்ப இது இருக்கிற வரைக்கும் இதுல குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்போ கர்மவசத்தினால வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் சம்பிரவருத்தானி, அது நல்லா செயல் புரியும் போது இந்த தேகத்துல, மனசுல, புத்தியில, இந்திரியங்கள்ல இந்த 2 குணங்களும் வரும். ரஜோகுணம் வந்து இது காரியம் பண்ண வைக்கும், தமோ குணம் வந்து ஒரு மோகத்தை கொடுக்கும். ஆனா இவன் எங்க நிற்பான்? இவன் புத்தி தத்துவத்துல நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். புத்தி தத்துவத்துல இருந்துகிட்டு கீழே இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். இது வேற, இது வேற, இது வேற, இது வேறன்னு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு துவேஷம் உண்டாகுமா அப்படின்னா துவேஷம் உண்டாகாது. நத்வேஷ்டி. அப்ப ரஜோகுணம் வரும்போதும் தமோகுணம் வரும்போதும் அவன் என்ன பண்ண மாட்டான்? துவேஷத்தை, கோபத்தை அடைய மாட்டான். ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, ஒரே தமோகுணியா இருக்கனே, ஒரே ரஜோகுணியா இருக்கனே, இப்படி போதே அப்படின்னு அவனுக்கு எந்த ஒரு வெறுப்பும் உண்டாகாது. அவன் பார்க்கறான், யோ இந்த தேகத்துல இப்ப ரஜோகுணம் போயிட்டு இருக்கு, இப்ப இந்த தேகத்துல தமோகுணம் போயிட்டு இருக்கு, புத்தியில போயிட்டு இருக்கு, இந்திரியங்கள்ல போயிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இல்லாதனால அவற்றில் வந்து பாத்தீங்கன்னா துவேஷத்தை அடைய மாட்டான். அதே மாதிரி ந நிவர்த்தானி காங்ஷதி. சத்துவகுணம் நீங்கி போகும்போது, சத்துவகுணம் போச்சு அப்படின்னா ஒரு நல்லவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னேன்ல, சத்துவகுணம் போச்சுன்னா ஐயோ 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 சத்துவகுணம் போச்சே அப்படின்னு. நல்லவன் கெட்டவனா மாறவே மாட்டான், அவனுக்கு ரொம்ப கில்ட்டி வந்துடும். கெட்டவன் நல்லவனா மாறிடுவான். ஆனா நல்லவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சம்பவிச்சுது அப்படின்னா, கெட்ட காரியம் தன்னுடைய தேகத்திலேயோ இதுலயோ ஐயோ இப்படி ஆகி போச்சே அப்படின்னு ஒரு கில்ட்டி வந்துடும் அவனுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் போயிடுச்சேன்னு குதிப்பான். ஆனா வாஸ்தவத்துல குணாதீத்தன் எப்படிப்பட்டவன்? இந்த மாதிரியான இதை பார்க்கிறவன். சத்துவகுணம் போனாலும் போனா வந்துருங்க, நாளைக்கே வந்துட போகுது சத்துவகுணம். இப்ப போச்சு, சாயந்தரத்துல திரும்ப சத்துவகுணம் வந்துடும். ஒருவேளை 2 நாள் ஆகும், 2 நாள் அதுக்கப்புறம் 3ஆவது நாள் திரும்ப சத்துவகுணம் வந்துட போகுது. ஏன்னா குணங்கள் வந்து போறது தானே, நான் வேற அப்படின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா குவைட்டா இருப்பான். தமோ குணத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு, ரஜோ குணத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அது வந்து போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரியாக்ஷன் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சத்துவகுணம் போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ போயிடுச்சு அப்படின்னு நிவர்த்தியான சத்துவகுணத்தை விரும்ப மாட்டான். ரஜோகுணம் தமோகுணம் பிரவருத்தி ஆகும் போதும் ஐயோ இப்படி போகுதே அப்படின்னு கவலைப்படவும் துவேஷத்தை அடையவும் மாட்டான். இதான் லிங்கம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கணும். அதனால்தான் நான் முதல்ல நான் தான் சொன்னேன், சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்றது மட்டும்தான் சாதனம்.
உங்களுடைய உபாசனைகள் எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மானசம் பண்ணுங்க, மானசம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வரப்போகுது யோகசூத்திர பாஷ்யத்தில் வரப்போகுது. உபாசனை பண்ணீங்கன்னா ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகும், தமோ குணம் கம்மியாயிட்டே போகும். பிராணாயாமத்தையும் ஏக தத்துவ அபியாசத்தையும் நல்லா ஸ்திரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது. வெளியில நீங்க பண்ற பூஜைகள் ஹோமங்கள்லாம் கூட வந்து புண்ணிய கர்மா தான். அதுவும் வந்து ஆக்ஷன் எங்க நடந்தாலும் அந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுணத்தோட. அதுல கொஞ்சம் காமத்தையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பர். நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ஷா இழுக்கிறவனும் மூட்டை தூக்குறவனும் என்ன பண்றானோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் வைதிக கர்மா நடக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா காமம் இருக்கு, ரெண்டுமே ரஜோகுணம் உங்களுக்கு. அப்போ மனசுல பண்ணக்கூடிய கர்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கும். அதுவும் நிஷ்காமியமா இருக்கணும். உட்கார்ந்துக்கிட்டு பண்ணும்போது நீண்ட நேரம் நீங்க அபியாசம் உட்கார ரஜோகுணம் மெதுவா செயல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம போயிடும். செயல் புரிகிற தன்மை வந்து கம்மியாயிட்டே போகும். இந்த உபாசனை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம் உபாசனைக்கு வந்துருங்க. உபாசனா தான் ஒரே வழி. உபாசனையில் என்னது? ஏக பிரத்ய அபியாசம், ஓங்காரம், கூட வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம். இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்க வேண்டியது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீதால சொல்றாரு. கீதால வந்து உத்தவருக்கு சொல்லும்போது கிருஷ்ணர் இதை தான் சொல்றார். 10 பிராணாயாமம் பண்ணுங்க, ஓங்காரத்தை வந்து தீர்க்க கண்டா நிநாதவத்து, நல்லா மணியை வந்து ஓங்கி அடிச்சா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிலந்த ஓங்காரம் போகுமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணீங்க அப்படின்னா சத்துவகுணம் மேலே ஆகும் போகுது. அதே மாதிரி தமோகுணியா ரஜோகுணியா இருக்கிற எந்த வஸ்துக்களையும் சேவனம் பண்ணாதீங்க. மனிதர்களா இருக்கட்டும், விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தூரமா இருந்துங்க. அதுக்காக லைஃப் ஸ்டைல் நம்ம சொல்றோம். இடம் பார்க்கணும். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உட்காருங்க, போய் பாருங்களேன். கும்பகோணத்துல நிறைய கோயில் இருக்கு, ரொம்ப விசிராந்தியா சத்துவகுணம், அவ்வளோ சத்துவகுணம் இருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, டெல்லியில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே பரபரன்னு இருக்கு. அதுவும் மும்பையிலாம் போயிட்டீங்கன்னா இன்னும் மோசம். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ரஜோகுணம் போயிட்டு இருக்கு. சென்னையில் எல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் ரஜோகுணம் தான். திருவண்ணாமலையில் போய் உள்ள போனால் அவ்வளோ ரஜோகுணம் போயிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு நான் குணாதீத்தனா இருக்க போறேன், குணங்களை பார்க்க போறேன்னா எப்படி முடியும்? அப்போ இடம், அதாவது தான் நான் சொன்னேன், தேசம், நீங்கள் வசிக்கிற தேசம், நீங்கள் அது குடிக்கிற தண்ணி, நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு, பழகிற மனிதர்கள், பார்க்குற வீடியோ, கேட்குற ஆடியோ, நீங்கள் எதெல்லாம் சேவனம் பண்ணுறீங்களோ அதெல்லாத்துக்கும் சத் சங்கமாக இருக்கணும். சத் சங்கம்ன்றதுக்கு அர்த்தம் சத்வத்தோட சங்கம். சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம். நீங்கள் ஃபீடிங் பண்ணுற இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணுற எல்லாத்துலேயும் கவனமாக சத் சங்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிசங்கமாயிடலாம். நிசங்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மோகம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். மோகம் போச்சுன்னா நிச்சல தத்துவத்தில் தான்ல நிற்க முடியும் உங்களுக்கு. அப்போ சத் சங்கம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா சத்துவத்தோட சங்கம். முதல்ல இப்போ அதான் பண்ணணும். நீங்கள் சத்துவ குணத்தில் நல்லா சாலிடாக நிற்கிறதுக்கு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு அதையே ப்ராக்டிஸ் பண்ணு. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆச்சாரியார் சொல்கிறார் 23வது ஸ்லோகத்தில் லிங்கத்தோட அடுத்த லிங்கம் சொல்கிறார். உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. உதாசீனவதாசீனக. அப்ப இவன் என்ன பண்றான்? ஆப்ஜெக்ட் பண்றதுல இவனுக்கு ஒரு நல்ல நிபுணத்தன்மை வந்துருச்சு. அப்ப ஆப்ஜெக்ட் பண்றதுல நிபுணத்தன்மை வந்தா, நான் சொன்னல ஓனா வலம் போனா என்ன, வேலியில போற ஓனா இடம் போனா என்ன, வலம் போனா என்ன. பட்டினத்தார் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன, சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆக போகுதா? சந்திரன் மேல இருந்து பிரகாசிக்கிறான். வான்பிறைக்கு ஆவது என்ன? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அப்ப பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கார். என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆகாம இருக்கிறது. அவரோட படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 2 அம்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்புல, நிலத்தோட வரப்புல தலையை வச்சுக்கிட்டு படுத்திருக்கும் போது ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போகும், பாரு சன்னியாசி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலை என்ன கேட்குது பாரு, தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு கேட்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆஹா நம்ம தப்பன்ட்டுமே அப்படின்னு கீழே இறங்கி சாதாரணமாக படுத்திருப்பார். இவங்க தண்ணி கொண்டுட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது சொல்லுவாங்க, பாரு இந்த சன்னியாசிக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்குது, இதெல்லாம் அறிவுலாம் இருக்கு அப்படின்னு. அப்பதான் அவருக்கு புரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஹா ரியாக்ஷன் பண்ணுறதே தப்பு.
இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா ஸ்துதி பண்ணும், நிந்தனை பண்ணும், அபிப்பிராயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா குணங்களோட வேலை அது. அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா உதாசீனா இருக்கணும். எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. உதாசீனவத்து அப்படின்னா தேகத்திலேயோ மனசுலையோ புத்தியிலையோ வெளியில இருக்க விஷயங்கள்லையோ எது நடந்தாலும் ஒரு சாட்சி மாதிரி உதாசீனனா எந்த பக்கமும் சேராம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன் அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி இது திருஷ்யம் அப்படின்னு உதாசீனவத்து. எப்படி ரோட்ல வந்து ஒரு மரத்தடியில ஒருத்தன் உதாசீனமா உட்கார்ந்து பார்க்கறானோ அதே மாதிரி இந்த குணாதீத்தனும் என்ன பண்ணுவான், உதாசீனனை போல என்ன பண்றான், அமர்ந்திருக்கின்றான். அது மட்டும் இல்ல, குணைகி ந விசால்யதே. இந்த 3 குணங்கள் இந்த தேகத்திலையும் நடக்கும், வெளியில லோகத்திலையும் நடக்கும். ஏன்னா மொத்த பிரபஞ்சமும் தேகமும் இந்த பிரபஞ்சமும் 3 குணத்தோட காரியம். அப்ப சஞ்சலம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப எது நடந்தாலும் இவன் அசைவதில்லையோ. வானம் கீழே வந்துருச்சு இருக்கட்டும், பூமி எல்லாம் மேலே போயிடுச்சு இருக்கட்டும், எது நடந்தாலும் இருக்கட்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகட்டனா கட்டையதி பட்டியசி மாயா. எதையெல்லாம் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் முடித்து காட்டுபவள் இந்த மாயா. அப்ப இந்த மாயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா முடியாததுன்னு ஒண்ணு இல்லை, மாயாஜாலத்தை காட்டிக்கிட்டே தான் இருப்பா. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களால் எவன் அசைவதில்லையோ, குணாவர்த்தந்த இத்தியேவ யோ அவதிஷ்டதி நேங்கதே. முக்கியமானது, குணங்கள் இயங்குகின்றன நான் பார்க்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோ அவதிஷ்டதி, எவன் தன்னிலேயே தான் நிற்கிறானோ, பார்ப்பவனாக நிற்கிறானோ, ந இங்கதே, எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொரூபத்திலிருந்து அசைவதில்லையோ. அப்ப குணங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மொத்த பிரபஞ்சமும் எனக்கு அந்நியமானது, ஏதோ காரியம் போயிட்டு இருக்கு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அப்படின்றதுலயே எவன் நிக்கிறானோ, சொரூப அவஸ்தானம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவதிஷ்டத்தின்னு பேர். அவன் வந்து பாத்தீங்கன்னா தன் இடத்துல இருந்து அசைவதில்லை, அதுக்கு பேர் தான் நிஷ்டைன்னு பேர். நின்று அபியாசம் பண்ணி நிஷ்டை ஆயிடுச்சு, அவன் அசைவதில்லை தன்னோட சொரூபத்துல இருந்து. பார்ப்பவனாகவே எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் யோக சூத்திரத்தை சொல்லுது. எல்லா சித்த விருத்திகளும் நீங்கினதுக்கு பிறகு பார்ப்பவனாகவே நிற்கிறான் அப்படின்னு சொல்லுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா குணாதீத்தனோட லிங்கம். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்லுது. சரி, அப்படி நிக்கிறதுனால உதாசீனன் சொல்லிருக்கே, உதாசீனா என்னென்னலாம் விஷயம்? 24 சமதுக்க சுக ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்ய பிரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி. எல்லா இருமைகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. உதாசீனன்னா என்ன அர்த்தம்? சாட்சி. உதாசீனன் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா எந்த ஒரு பட்சத்திலையும் சேராமல் நடுவுல நிக்கிறவனுக்கு பேரு உதாசீனன் அப்படின்னு பேரு. அப்போ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகம் சம்பவிச்சாலும் துக்கம் சம்பவிச்சாலும் இந்த ரெண்டுத்தையும் சமமா பார்க்கிறவன். எப்படி சமம்? துக்கமும் திருஷ்யம், சுகமும் திருஷ்யம். எங்க நடக்குது? தேகம், மனசு, புத்தி இதுல நடக்குது. அப்போ இது நடந்தாலும் கூடவே சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக, கல்லும் திருஷ்யம், மண்ணும் திருஷ்யம், பொன்னும் திருஷ்யம், இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் தான் அப்படின்னு இது எல்லாம் ஒன்னா பார்க்கிறவனா. துல்லியக சமலோஷ்டாஸ்ம காஞ்சன, சமமா பார்க்கிறவனா. துல்லிய பிரியோ, நமக்கு வந்து ஏற்கனவே இந்த குணாதீத்தன் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா பூரி பிடிக்கும் அப்படின்னா பூரி முன்னாடி வந்தாலும் குணாதீத்தன் ஆயிட்டான், பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப பார்க்கிற இடத்துல நிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவனுக்கு பிடித்தமான எந்த ஒரு வஸ்து, பிரியமான வஸ்து வந்தாலும், பிரியமில்லாத பாவக்கா மாதிரி வந்து பிளேட்ல இருந்தாலும் இந்த ரெண்டுத்தையும் அவன் என்ன பார்ப்பான்? திருஷ்யம்னு பார்ப்பான். ரெண்டுத்தையும் சமமா பார்க்கிறவனா. கூட தீரக, எப்படிப்பட்ட தீரன்? ஸ்வஸ்தக, ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமா வச்சிருக்கு. ஸ்வஸ்தன் அப்படின்னா தான் தானா நின்றவன். தான் தானா நின்றவன். போன ஸ்லோகத்துல யோ அவதிஷ்டதி நேங்கத்தேன்னு சொல்லிடுச்சு. எவன் தன்னுடைய சொரூபத்திலிருந்து அசைவதில்லையோ அப்படின்னு அவன்தான் இங்க ஸ்வஸ்தன்ற வார்த்தையில சொல்லப்படுது. ஸ்வஸ்மின் திஷ்டதி, எவன் வந்து தன்னிலையே தான் நின்றவனோ அப்படிப்பட்ட அந்த தீர புருஷன் என்ன பண்றான்? துல்லிய நிந்தா ஆத்ம சம்ஸ்துதி,
அப்படிப்பட்ட ஞானியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சில பேர் நிந்தனை பண்ணுவாங்க, கலை தூக்கி அடிப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலை மரியாதை போட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க, ஸ்துதி சொல்லுவாங்க. எல்லாம் நடந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், இதோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் அதுல ஈக்குவலான பாவனை, சமபாவனையோட இருப்பான். சொல்லியாச்சு. இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது லிங்கங்களை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லோகமும் 25வது ஸ்லோகமும் அதோட ஆர்டர்ல வருது. மானாபமானயோஸ்துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. லிங்கங்கள் அப்புறம் ஆச்சரணங்கள் வந்தாச்சு. ஆச்சரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஸ்லோகத்திலையும் துவந்துவம், இந்த ஸ்லோகத்திலையும் துவந்துவத்தை சமமா பார்க்கிறது. அப்போ பாருங்க, கர்மயோகத்தோட மெயின் இதே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வச்சிருக்கு. ஒருத்தன் குணாதீத்தனை ஆகிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்திலேயே ப்ராக்டிஸ் கொடுக்குது. என்ன அற்புதம் பாருங்க இந்த கர்மயோகத்தோட வைபவம், என்ன ஆச்சரியம். சமத்துவம் யோக உச்சியதே. கர்மயோகம் என்னது? சமத்துவம் யோக உச்சியதே. சமநிலை தான் எது வந்தாலும். என்ன ஆனா பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு, இந்த குணங்கள் வேற, காரியம் பண்ணது நான் வேற அப்படின்ற அறிவுலாம் இல்லை. கர்மயோகம் பண்றவனுக்கு என்ன இருக்கும்? ஈஸ்வர நிச்சயம் மட்டும்தான் இருக்கும். ஈஸ்வர பிரசாதம் நினைச்சுக்கிட்டு எது கொடுத்தாலும். நம்ம இதுல முக்கியமானது அது என்ன, நம்ம யுகாதி பண்டிகை அப்போ இப்பெல்லாம் பரவாயில்ல. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்றுக்கு போன வாரம் ஏதோ போன முறை இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல எனக்கு யுகாதி பிரசாதம் கொடுத்தாங்க. எல்லாம் இனிப்பாக இருந்துச்சு. இனிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இப்போ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி யுகாதி பண்டிகை மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக வேப்பம் கொழுந்து தான் அதில் பிரதானமாக இருக்கும், கசக்கும் அது. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசாதம் கொடுத்தா அதை என்ன பண்ணணும், கீழே போடக்கூடாது. அப்போ என்ன பண்ண, வாயில் போட்டு அது நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணுவோம், நாங்கள்லாம் கடிச்சு சாப்பிட முடியாது. கொஞ்சம் பக்குவமாக இருக்கிறவங்க நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம பக்குவமாக இல்லாததுனால என்ன பண்ணுவோம், அப்படியே முழுங்கிடுவோம். அதை என்ன பண்ணுவோம், பிரசாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு கசப்பு எல்லாம் இருக்கும், இனிப்பு கொஞ்சம் எல்லாம் இருக்கும். லைஃப் அதான். அப்போ எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம்னு ஒரு கர்மயோகி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்வீகாரம் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது. எல்லாத்தையும் ஈஸ்வர பிரசாதமாக அக்செப்ட் பண்ணுறது. அப்போ என்ன ஆயிரும், மனசு சமத்துவ புத்தி வந்துடும் உங்களுக்கு. கர்மயோகத்திலேயே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞான யோகத்துக்கு வரும்போது இதெல்லாம் ஆப்ஜெக்ட்னு பார்க்க ஆரம்பிப்பான். பிரசாத புத்தி போய் அதில் திருஷ்ய புத்தி வந்துடும். திருஷ்ய புத்தி வந்ததுக்கு பிறகு மான அபமானயோகோ துல்யா. மானம் வந்தாலும் அபமானம் வந்தாலும் சமமா பாவிக்கிறவன். அதே மாதிரி மித்திர அரிபக்ஷயோகோ துல்யா. மித்திரனா நண்பன். நண்பன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் இருக்க மாட்டான். எப்போ இருந்திருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபியாசத்துக்கு முன்னாடி நண்பன் இருந்திருப்பான், பகைவன் இருந்திருப்பான் எல்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நண்பனும் திருஷ்யம், பகைவனும் திருஷ்யம்தான், மித்திரனும் திருஷ்யம்தான், சத்ருவும் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு காலத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தாங்க. எனக்கு அப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் நான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸே இல்லை, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸே இல்லை. நீங்கள் இப்போ வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, இப்போ தானே ஒரு வருஷமாக இருக்கா. போன ஒரு வருஷத்துக்கு இந்த கீதா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட்டம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள், இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடாமல் உங்கள் காரியத்தில் மட்டும் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு சத்ருன்னு யாராவது இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்ருவும் இருக்க மாட்டாங்க. வேதாந்தத்துக்குள்ளார வந்தீங்கன்னாவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும். நீங்கள் உங்களால் என்டர்டெயின் பண்ண முடியாது அவங்கள, சுற்றி இருக்கிறவங்கள. அப்போ உங்கள் பக்கத்தில் எவனுமே வரமாட்டான். ஐயோ ஆமாம், எல்லாம் போயிடும். சொந்த பந்தம், ஆமாம் சொந்த பந்தம் எல்லாம் போயிடும். நீங்கள் இந்த வேதாந்தம் என்ன பண்ணும், நிச்சல தத்துவத்துக்கு கொண்டு போயிடும். சத் சங்கத்துவே நிசங்கத்துக்கு கொண்டு போயிடும். சத் சங்கம் நிசங்கத்துக்கு கொண்டு போயிடும். சங்கம் இல்லாத தன்மைக்கு கொண்டு போகும். சங்கம் இல்லாமல் ஆனவாதான் நிர்மோகத்துவம், திரஷ்டா திருஷ்யம்ன்ற மோகம் போய் இது திருஷ்யம்னு பார்க்குற சாமர்த்தியம் வரும். அப்போதான் நிச்சல தத்துவத்தில் தானா நிற்கிற நிச்சல தத்துவத்தில் நிற்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகும். கூட்டத்தோடு இருந்து கும்மானெல்லாம் அடித்தோம் அப்படின்னா அவ்வளோதான், சம்சாரியாக தான் இருக்க வேண்டியது தான். அப்புறம் எத்தனை கோடி ஜென்மங்கள் பிறக்கணும்னு தெரியாது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த ப்ராசஸ்ல வரத்துக்கு முன்னாடி நண்பன் மித்திரன் இருந்தான். ஆனா ப்ராசஸ்க்கு வந்ததுக்கு பிறகு திருஷ்யம் தான். இதுவும் திருஷ்யம் அப்படின்னு சமமா பார்க்கிறவன். அப்படி பார்க்கிறவன் சர்வாரம்ப பரித்தியாகி. ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, காரியம் பண்ணினீங்கன்னா பார்க்க முடியாது. நீங்க காரியம் பண்ணினீங்கன்னா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு, முக்தனுக்கு வேற. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்றவங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விடுறோமோ அந்த அளவுக்கு பார்க்கறதுல வந்து ஈடுபட முடியும். கர்மத்துல பண்ணினீங்க அப்படின்னா, கர்மத்துல போனீங்க அப்படின்னா சிங்க் ஆகிட்டே இருக்கணும். கர்மம் சிங்க் ஆகாம பண்ண முடியாது. ஒரு சின்ன காரியம் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ண முடியாது. எப்பெல்லாம் நீங்க இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு சப்தத்தை நான் டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தியான ஸ்லோகம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சப்தம் வந்து எனக்கு கேட்ச் ஆச்சுன்னா அதை நான் பார்க்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாது. ஒரு காரியத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா காரியம் நடக்காது. மனசை நல்லா புரிஞ்சு. பார்க்காத வரைக்கும் கர்மத்தோட சிங்காய் கர்மம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்ப பார்க்குறீங்களோ அப்ப கர்மம் நடக்காது. இவன் என்ன பண்ணுவான்? அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணுவான். கர்மத்தோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ ஆரம்பம் சொல்றது சங்கல்பம். சங்கல்பத்தையும் 6 நாள்ல சொல்லப்பட்டிருக்கு. சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. யோகத்துல ஏறினவன் யார்? யோகத்துல ஏறினவன் இந்த தர்ஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு பார்த்து தானா நின்னவன். அவன் எல்லா சங்கல்பத்தையும் விட்டவன். சங்கல்பம் போச்சு அப்படின்னா கர்மம் நடக்காது. நம்ம பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மத்துல ஈடுபடுறோம். கிளாஸ்க்கு வரணும்னு ஒரு தாட் வந்ததுக்கு பிறகுதான் கிளாஸ்க்கு வர முடியும். நீங்க காலையில வந்து சங்கல்பம் பண்ணலைன்னா கிளாஸ்க்கு வர முடியாது. அப்ப எல்லா கர்மங்களுக்கும் மூலம் எது அப்படின்னா நம்ம மனசுல பண்ற அந்த சங்கல்பம் தான். அப்ப அந்த சங்கல்பங்களோடு சேர்ந்து கர்மத்தையும் தியாகம் செய்தவன் இந்த பார்க்கிறவன் மர்த்தரி சன்னியாசி. வெறுமனே பார்த்துக்கிட்டே இருக்கிற சும்மா இருக்கிற சன்னியாசிக்கு 2 பட்ட சாதம். சும்மா இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? பார்ப்பவனா இருந்துகிட்டு இருக்கான். மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா தியாகி, பரித்தியாகி, எல்லாத்தையும் தியாகம் செய்தவன். குணாதீதக உச்சியதே. அவனை தான் வந்து பாத்தீங்கன்னா குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப இந்த 2 ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 3 ஸ்லோகத்துல உதாசீனவதாசீனம். 1 உதாசீனனா இருக்கணும். உதாசீனா என்ன அப்படின்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னா 24, 25 சொல்லுது. தொந்துவங்கள் எது நடந்தாலும் ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல உதாசீன பாவம். அவன் தான் குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான். சொல்லியாச்சு. சரி, லிங்கம் சொல்லி அடையாளம் சொல்லியாச்சு, அவனுடைய ஆச்சரணம் சொல்லியாச்சு 3 ஸ்லோகத்துல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த நிலையை எப்படி அடைஞ்சான்? அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் இருக்கா சாமி? ஆமா, முதல் உபாயம், ரொம்ப முக்கியமான உபாயம் 26வது ஸ்லோகம். மாம்சயோ வியபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. அற்புதமான ஸ்லோகம். எப்பவுமே பிடிச்சுங்க. நம்ம லாஸ்ட்ல 18வது சாப்டர்ல சொல்ல போற சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. ஒரே ஒரு இதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லோகம் இருந்துச்சுல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனக இதமேக்கம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. லிங்க புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட ஆரம்பத்தில் ஆச்சாரியார் 2-3 வாட்டி யூஸ் பண்றார். எல்லா சாஸ்திரங்களையும் ஆலோடிய சர்வசாஸ்திராணி, எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து விசாரியச்ச புனப்புனக, நல்லா திரும்ப 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 கிரந்தங்களை நல்லா விசாரமும் பண்ணியாச்சு. கடைசியில என்ன தெரிஞ்சது சுவாமி அப்படின்னா, இப்ப ஏன்ட்ட கேட்டீங்கன்னா 25 வருஷம். 99ல் ஆரம்பிச்சது ஆயிடுச்சு, 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 99னா 2009, 19, ஆமா 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தோணுதுன்னா, எல்லாத்தையும் நிப்பாட்டு பேசாம ஹரி தியானத்திலேயே சுவாமியின் தியானத்திலேயே இருக்கணும். வேற வழி இல்லை. ஆனா இப்போ வந்து முன்னாடி பார்த்த நாராயணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இப்ப பார்க்குற கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமரூபமா
ஒரு கிருஷ்ணனை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறேன்னா, கிருஷ்ணன் எங்கே இருக்கான்? என்னிடத்துல அறிபவனாக இருக்கான், க்ஷேத்திரஜனாக இருக்கான். நான்றதே அவன்தான். அப்போ பக்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அற்புதமான பக்தியாக மாறி இருக்கு. இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியை கொடுத்துருக்கு. அப்போ பக்தி தான், ஆனால் எப்படிப்பட்ட அனன்ய பக்தி அப்படின்னு பேர். நான் அவனா இருக்கேன், அவன்தான் நானா இருக்கார் அப்படின்ற பக்தி. முதல்லையும் பக்தி இருந்துச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரிணமிச்சுக்கிட்டே வந்துச்சு. இந்த ஞானம் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அவன் மட்டும்தான் இருக்கான், இதெல்லாம் சும்மா மாயாஜாலம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், ஒன்னே ஒண்ணுதான் இதமேக்கம் சுநிஷ்பன்னம். இந்த கன்க்ளூஷன் கடைசியில 27 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதான் நடக்கும். இப்போ உங்களுக்கும் அதான் நடக்கும். எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சு நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு தெரியுது இதம் ஏக்கம் சுநிஷ்பன்னம், இந்த ஒரு கன்க்ளூஷன் மட்டும்தான் உண்டாச்சு. என்னன்னா தியேயோ நாராயண சதா, சதா காலமும் அந்த நாராயணனை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும், வேற எதுவும். அந்த நாராயணன் எப்படிப்பட்டவர்? அவர்தான் விராட்டா இருக்கார், அவர்தான் ஹிரண்யகர்பரா இருக்கார், அவர்தான் ஈஸ்வரனா இருக்கார், அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிற ஏக்கமேவ அத்வித்தியமா பிரம்மஸ்வரூபமா அவர்தான் இருக்கார். அவருக்கு அந்நியமா வேற இல்லவே இல்லை. ஏன் இது சொல்லுதுல ஏக்கமேவ அத்வித்தியம், ஏக்கமேவ அத்வித்தியம், அவர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கு அந்நியமா வேற உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபார்ம் இருக்குல்ல, சதுர்வியூகா, 4 ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன், அதுக்கப்புறம் வந்து சுத்த பிரம்மம், 4 ஃபார்ம் அவருக்கு இருக்கு. அப்ப நமக்கு அறிவு மெச்சூரிட்டி ஆக ஆக விராட்டு ஹிரண்யகர்பர் இந்த புரிதல் உண்டாக உண்டாக சர்வ வியாபகமா இருக்கிற ஈஸ்வரனை பக்தி பண்றது, எனக்குள்ளார அவர்தான் நானா இருக்காருன்றதும் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்ப என்ன நடக்கும்? மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே, என்னையே, யாரு? பரமாத்மாவா இருக்கக்கூடிய என்னையே. எப்படி? விராட்ல ஆரம்பிக்கணும், விராட்ல இருந்து ஆரம்பிச்சு மனசுல இருக்கக்கூடிய ஹிரண்யகர்பரா, அதுக்கப்புறம் ஈஸ்வரனா, அதுக்கப்புறம் துரியம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஹை ஜம்ப் பண்ணீங்கன்னா மூக்கு உடஞ்சு போயிடும். அதனால ஹை ஜம்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து விராட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அப்படின்னு ஆரம்பிச்சாதான் அகண்ட அனுபூதிக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா அகண்ட அனுபூதிக்கு போக முடியாது, பைபாஸ் பண்ண முடியாது. அப்ப எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோ மாம்ச, எவர்கள் என்னை அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, மாறுபடாத, எந்த ஒரு மாறுபாடும் இல்லாத அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, பக்தி யோகத்தினால் சேவதே. இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு நம்ம. இப்ப லைட்டா நான் சொல்லிட்டு போயிடுறேன். சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா மத்கத பிராணாகா, ஜீவனத்தையே பகவானுக்கு கொடுத்துட்டு, பகவானுக்கே ஜீவனத்தையே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து மாறுபடாத பக்தியோடு இருக்கிறார்களோ, சேவிக்கிறார்களோ, அனுஷ்டிக்கிறார்களோ இந்த ஞான யோகத்தை, ச குணான் சமதீத்திய, அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்களை கடந்து, நன்றாக கடந்து, ஏத்தானு குணானு சம்யக்கு அதீத்திய, நல்லா இந்த 3 குணங்களையும் கடந்து சென்று என்ன பண்றான்? பிரம்ம பூயாய கல்பதே, பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாக ஆகின்றான். அப்ப பிரம்மத்தை அடையறதுக்கு சாமர்த்தியம் ஒருத்தருக்கு எங்கிருந்து கிடைக்கும் சுவாமி அப்படின்னா சுவாமிகிட்ட இருந்து தான் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, சாத்தியமும் அவர்தான், சாதனமும் அவர்தான். மனசுல புரிஞ்சுக்கணும். வேற எந்த சாதனத்தை வச்சுக்கிட்டும் நீங்க இந்த மாயையை கடந்து போக முடியாது. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா, 7வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. இந்த தெய்வி, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தேவதா 3 குணங்களை உடைய மம மாயா, என்னுடைய மாயா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா 7:13 14 7:14 இருக்கு. என்னுடைய மாயா, அதை கடந்து போறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த உபாயத்தை எடுத்தாலும் அதுவும் மாயைக்குள்ள இருந்துன்னு இருக்கு. ஒரு எந்த யாகம் ஹோமம் எதை பண்ணினாலும், எந்த கர்மம் எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உபாயங்களும் மாயைக்கு உட்பட்டது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயைக்கு உட்பட்டதை வச்சுக்கிட்டு மாயையை கடந்து போக முடியாது. அப்ப ஒரே ஒரு உபாயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாவிய பிடிச்சா மட்டும்தான் மாயையை கடந்து போக முடியும். மாயாவி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் மாயாவி, மாயையை உடையவர் பகவான். அப்போ என்னையே யார் சரணாகதி பண்றானோ, மாமேவ ஏ பிரபத்யந்தே, பிரபத்தின்னு பேரு, சரணாகதிக்குன்னு ஒரு பேரு பிரபத்தி.
என்னையே வந்து யாரு சரணாகதி பண்றானோ, சதா திரஷ்டா திரஷ்டா திரஷ்டாவிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கானோ. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது யாரு? உள்ள திரும்பி வந்து பார்க்கிறவனையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். பார்க்கிறவனையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. வெளியில பார்த்தீங்கன்னா மயங்கிருவோம். வெளியில பார்க்கறத விட்டுட்டு ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் யோக சூத்திரத்துல இருக்குல்ல, ஸ்வார்த்த சம்யமா, தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் ஆத்ம ஞானம் உண்டாகும். அப்ப தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் எவன் பார்த்துக்கிட்டு இருக்கானோ அவன் என்ன பண்றான்? மாயையை கடந்து செல்கின்றான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கு. மாயையை கடந்து போகணும், 3 குணங்களோட காரியத்தை கடந்து போகணும் அப்படின்னா ஒரே உபாயம் அவ்யபிச்சார பக்தி கூட யோகம். அதையே சதா காலமும் மனசு புத்தி எல்லாத்திலையும் இருந்துச்சு அப்படின்னா அது யோகம் ஆயிடுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவ்யபிச்சார பக்தி யோகத்தினால தான் நம்ம பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனா ஆக முடியும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 27வது ஸ்லோகம். பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய வ்யயஸ்ய ச அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. இந்த வெளியில இருக்கிற பிரம்மம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, சர்வ வியாபகமா இருக்க பிரம்மத்தை எங்க போய் தேடி அலையிறது? எல்லா இடத்துலயும் இருக்கு, எப்படி பிடிக்கிறது? எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆகாசத்தை நம்மளால பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியல. அப்ப சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பிரம்மத்தை வந்து நான் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டா அகம், அதுக்கு நிலை பெறும் ஸ்தானம் நானா இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? எல்லா தேகத்திலையும் க்ஷேத்திரஜனா பார்ப்பவனா இருக்கேன். சிம்பிள். அப்ப அந்த பிரம்மத்தை தேடி இங்க அங்க அலையாதீங்க. தேடி அலைஞ்சிங்கன்னா கண்டுபிடிக்க அடைய முடியாது. ஏன்னா அவர் நிர்குண நிராகாரம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகம். எங்க போய் அடையிறது? ஆகாசம் சர்வ வியாபகம். பிடிக்க முடியுமா கையில? பிடிக்க முடியாது. அப்ப அந்த பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறியணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம், பிரம்மத்துக்கு பிரதிஷ்டா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது எங்க அப்படின்னா பீட்டம். எது பீட்டம் இருக்கணும்ல? ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டா பண்றதுக்கு ஒரு பீட்டம் இருக்கணும். அந்த பீட்டம் எது அப்படின்னா பிரம்மனோகி பிரதிஷ்டா அகம், நான் தான் சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்மத்துக்கு பிரதிஷ்டா. அந்த நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. நான் தான் எல்லா க்ஷேத்திரங்களிலும் அறிபவனாக, எல்லா தேகங்களிலும் அறிபவனாக இருக்கிறேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆசயஸ்திதா. நான் தான் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கேன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். எப்படி இருக்கார்? சாட்சியா இருக்கார். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் நம்ம சொல்லிட்டு இருக்கமே ஒரிஜினல் சாட்சி, அந்த சாட்சியில தான் சர்வ ஜீவராசிகளுக்குள்ளாரும் அந்த சாட்சி இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகமான பிரம்மத்துக்கு அதிஷ்டானம். அங்கதான் நிலை பெற்றிருக்கு. அந்த அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அமிர்தம், அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய. அமிர்தம்னா இறப்பில்லாத, மரணம் இல்லாத, வியம் இல்லாத. அவ்யயம் அப்படின்னா தேய்வு இல்லாத, நாசம் இல்லாத. அதுக்கப்புறம் சாஸ்வதமா இருக்கிற, நித்தியமா இருக்கக்கூடிய. சாஸ்வதம்னா நித்தியமா இருக்கக்கூடிய. தர்மம் என்ன தர்மம்? ஞானயோக தர்மத்தினால் அறியக்கூடிய. இந்த பிரம்மத்தை வேற எங்கேயும் அறிய முடியாது. ஹோமங்களோ பூஜைகளோ பண்ணிட்டு இருந்தாலும் அறிய முடியாது. கர்மகாண்டம் எவ்வளவு பண்ணாலும் அறிய முடியாது. அசுமேத யாகம் பண்ணாலும் அறிய முடியாது. அப்ப எதனால் அறிய முடியும்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞான யோகத்தினால மட்டும்தான் அறிய முடியும். இருக்கிறதுலயே பெரிய தர்மம் எது? இந்த ஞான யோகம்ன்ற தர்மம். அதனால இந்த தர்மஸ்ய சுகஸ்ய, அந்த ஞானயோக தர்மத்தினாலதான் உங்களுக்கு அல்டிமேட்டா முடிவா இருக்கிற அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் கிடைக்கும். பிரம்மானந்தம் அதான் கிடைக்கும். அதான் சுகம்னு பேரு. அந்த சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐகாந்திகஸ்யச்ச, நித்தியமா மாறுபடாத சுகம். மற்ற எல்லா சுகங்களும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் நல்லா சுகமா இருப்போம். பாப்பம் போக ஆரம்பிச்சதுன்னா துக்கம் வந்துடும். சுக துக்கம் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு நமக்கு. ஆனா ஒரே ஒரு சுகம், மாறுபடாத சுகம் எது அப்படின்னா அந்த பிரம்மானந்தம், நம்மளுடைய சொரூப சுகம்தான். அந்த பிரம்மத்தோட சுகத்தை உடைய, ஐகாந்திக சுகத்தை உடைய அந்த பிரம்மத்தினுடைய பிரதிஷ்டா நானாக இருக்கின்றேன்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயும் தேடி அலையாம உள்ள பகவான் பார்ப்பவனா இருக்கார் அப்படின்னு அவரை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம மனசுல நிக்கிறோம். ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா மனப்பிரதானக ஜீவகா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசுல நிக்கிறோம். ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிம்பம் எங்க இருக்குன்னா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருக்கிறது தான் இந்த பிரம்ம தத்துவம். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னா புத்தியில நிக்கிறார், சாட்சியா இருக்கார். ஒரு கிளி. ரெண்டாவது கிளி நம்ம மனசுல நின்றுகிட்டு என்ன பண்றோம், உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும், தேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு துக்கம் தான். அப்ப என்ன பண்ணணும், இந்த மனசு உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை, க்ஷேத்திரஜனை, சாட்சியை வந்து பாத்தீங்கன்னா சதா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் சரணாகதி அப்படின்னு பேர். அவரையே யாரு பிரபத்தி பண்றாங்களோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அதுமயமா ஆயிடும். பிரதிபிம்பம் பிம்பத்தோட ஒன்று கலந்தா அதுதான் மோட்சம். இந்த ஜீவன் வாஸ்தவத்துல பிரம்மம் தான். அதை எப்படி அடையிறது அப்படின்னா சதா பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒன்னாயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்தியாயத்துல. இதோட இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆகுது. அடுத்த அத்தியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 10-11 மணி போல உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். நாளையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா 15வது அத்தியாயம் ஆரம்பிச்சிடலாம். நாளையிலிருந்து 15வது அத்தியாயம் பார்க்க போறோம். நாளைக்கு சஷ்டி நினைக்கிறேன். ஷஷ்டி சப்தமி ரெண்டு கிளாஸ் பார்க்கலாம். அதனால வந்து நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். இதோட இது இருக்கு, நல்லா மனனம் பண்ணுங்க. இந்த லிங்கங்கள் எல்லாத்தையும் அடையாளம், சத்துவகுணம் போனா என்ன, ரஜோகுணம் போனா என்ன, இதெல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. இதை திரும்பவும் நம்ம என்ன பண்ண போறோம், 16, 17வது அத்தியாயத்திலாம் திரும்பவும் படிக்க போறோம். வேற விதமா படிக்க போறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வச்சுங்க, அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா இது சத்துவகுணம்னா இதெல்லாம் இருக்கும், ரஜோகுணம் இது இருக்கும், தமோகுணம் இது இருக்கும். இது எல்லாத்தையும் திரும்ப அனுபஷ்யத் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பார்ப்பவனா பாப்பானா ஆயிடலாம். பாப்பானா ஆனாதான் மோட்சம், இல்லைன்னா வந்து மோட்சம் இல்லை. பார்க்கிறவனா நிற்கணும், சதா பார்த்துக்கிட்டே இருக்கணும். பெரிய காரியம், இந்த உலகத்திலேயே பெரிய காரியம் எது அப்படின்னா பார்க்கிற காரியம். ஏத்தாடு பஷ்யனு முதல் உபதேசம் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அதுதான் முதல் உபதேசம், அதுதான் கடைசி உபதேசம். இவைகளை பார்ப்பாயாக, தேகத்தை பாரு, மனசை பாரு, புத்தியை பாரு, இந்திரியங்களை பாரு, உலகத்தை பாரு, பார்த்துக்கிட்டே நீ பார்க்கிறவன் அப்படின்னு புரிஞ்சு. ஓம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோऽध्यायः. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண.